வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சிவகாசியில எங்களுடைய வாழ்வாதாரமா இருக்கக்கூடிய பட்டாசு தொழில் பத்தி தான் பார்க்க போறோம். இங்க மிக முக்கியமான தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டாசு தொழில் தாங்க. முதல்ல பட்டாசு தொழில், அதுக்கு பிறகு தீப்பெட்டி ஹவுஸ் தொழில், அதுக்கு அடுத்து அச்சாபீஸ் தொழில், அதுக்கு அடுத்து தான் மித்ததெல்லாம். இந்த 3 தான் இங்க மெயினு. இப்போ எங்கள் பட்டாசு தொழில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஆபத்தானது. ஆனால் ஆபத்துன்னு தெரிஞ்சும் நாங்கள் இங்கே வேலை பார்க்குறோம். வேறு வழி இல்லை. ஆபத்து அதாவது இந்த பாதையில் போனால் ஆபத்து ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சே போகிறது எங்கள் வேலை மட்டும்தாங்க. அதுக்கு போனால் ஆபத்து இருக்குதுன்னு தெரிஞ்சே தான் போகிறோம். வேறு வழி இல்லை. இங்கே வேறு தொழில் இல்லை. தீப்தி ஹவுஸுக்கு போனால் ரூ. 100 காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்க்கலாம் அப்படின்னா, அங்கே போனால் ஒரு ரூ. 300 வேலை பார்க்கலாம். அதனால நமக்கு வருமானம் அங்கே அதிகமாக கிடைக்கிறது அப்படின்னால எல்லாருமே வந்து பெரும்பாலும் பட்டாசு தொழில் தான் விரும்பி போகிறாங்க. இப்போ நிறைய பேர் தீப்தி ஹவுஸ்க்கு போகிறதே கிடையாது. பட்டாசு தொழிலுக்கு தான் போகிறோம். அங்கே ஆபத்து இருக்குதுன்னு தெரிஞ்சே தான் போகிறோம். என்னங்க பண்ண? இப்போ விற்கிற விலைவாசி அப்படி ரூ. 100 போய் வேலை பார்த்தா கட்டுப்படி ஆகுமா? சொல்லுங்கள். கட்டுப்படி ஆகாது. அதனால் ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு போகிறோம். ஆனால் எல்லா இடத்துலையும் ஆபத்து ஏற்படுமான்னு கேட்டால் அப்படி சொல்ல முடியாது. ஒரு சிலரோட கவனக்குறைவுனால தான் அந்த மாதிரி ஆகுது. ஆனால் ஒரு சிலரோட கவனக்குறைவு வந்து ஒரு நிறைய பேர் இப்போ 10, 50 பேர் வேலை பார்த்தாங்கன்னா ரூம் வந்து தள்ளி தள்ளி தான் இருக்கும். ஆனால் குறைஞ்சது எப்படியும் ஒரு 2, 3 ரூமாச்சும் விபத்து ஏற்படும்போது அதுவும் சேர்ந்து இதாகிடுது. இடிஞ்சு போய் அங்கே உள்ள ஆட்கள் இறந்து போயிடுறாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸில் ஃபயர் ஆஃபீஸில் ஆக்சிடெண்ட் ஆச்சு. வெடி விபத்து ஏற்பட்டுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல 5 பேர் இறந்தாங்க. அப்புறம் 6, இப்போ பார்த்தீங்கன்னா 10 ஆயிடுச்சு. இன்னும் எத்தனை பேர் காயமாக இருக்காங்களோ தெரியலை. என்ன சொல்லன்னு தெரியலங்க. ரொம்பவே மனசு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. எங்களோட முக்கியமான வேலை வந்து பட்டாசு தொழில் தான். அதில் நிறைய விபத்து ஏற்படுது. ஆனால் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டால் ஒரு பயம் வரும். ஐயோ! யாருக்கு என்னாச்சோ அப்படின்ட்டு. ஆனாலும் எங்கள் வேலையை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். நமக்கு ஏற்படாத வரைக்கும் நமக்கு இல்லை. அந்த மாதிரி தான் எங்கள் வேலை போய்க்கிட்டு இருக்கு. நான் சிவகாசியை பொறுத்த வரைக்கும் இதுதான் பெஸ்ட்டு வருமானமாக இருக்குது. வேறு வருமானம் இல்லை எங்களுக்கு. இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் உதவி பண்ணால் ரொம்பவே நல்லதாக இருக்கும். அதனால் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சிவகாசி மக்களுக்கு ஏதாச்சும் பட்டாசு தொழிலில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் நலத்திட்ட உதவிகள் செஞ்சு தரணும். இதை பார்க்குற மக்கள் யாராச்சும் ஒரு உயர் அதிகாரியாக இருந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யணும். ஓகே, நன்றி.